விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் தங்கள் தரப்பிலிருந்து கசியவில்லை என்று தணிக்கை வாரியம் விளக்கமளித்திருக்கிறது. படத்தின் ஒரிஜினல் பதிப்பு தயாரிப்பு குழுவிடம் மட்டுமே இருக்கும் என்றும் தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. தணிக்கைக்கு சமர்ப்பிக்கப்படும் படங்கள் பாதுகாப்பாக கையாளப்படுகின்றன என்றும் படத்தின் ஒரிஜினல் பதிப்பு மார்ச் 17ஆம் தேதியே தயாரிப்பு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தணிக்கை வாரியம் தெரிவித்திருக்கிறது. விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் இணையதளத்தில் கசியவிடப்பட்ட நிலையில் தற்போது அது தொடர்பாக தணிக்கை வாரியம் விளக்கமளித்திருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் புனிதா பாலாஜி இணைப்பில் இருக்கிறார். புனிதா பாலாஜி, இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன விவரம்? பிரியதர்ஷினி, நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருந்த ஜனநாயகன் திரைப்படத்தோட முழு பதிப்பு இணையதள கசிந்த நிலையில தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா இந்த விவகாரத்துல மத்திய இணையமைச்சர் எல்முருகனை தொடர்புபடுத்தி பேசியிருந்தாரு. இந்த நிலையில மத்திய தணிக்கை வாரியம் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கை அது ஒரு பதிவா கொடுத்திருக்காங்க. அந்த பதிவுல மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்திலிருந்து ஜனநாயகன் படம் கசிந்ததா கூறும் செய்தி முற்றிலும் ஒரு ஆதாரமற்ற ஒரு தவறான செய்தின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவா ஒரு படம் சான்றிதழுக்காக சமர்ப்பிக்கப்படும் போது அந்த படம் எல்லா அந்த முழு பாதுகாப்பான ஒரு அம்சத்தோட தான் இருக்கும். அதாவது கேடிஎம்னு சொல்லுவாங்க, கீ டெலிவரி மெசேஜ் அப்படின்ற ஒரு முறையை பின்பற்றுறது தான் எல்லா படத்தையுமே ஒரு பாதுகாப்பான முறையா நாங்க தொடர்ந்து அதை அணுகுவோம் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு படத்தை ஆக்சஸ் பண்றதுக்காக ஒரு கடவு சொல் இருக்கும், அதாவது ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டு மூலம் தான் ஒவ்வொரு படமும் பாதுகாக்கப்படும் சொல்லி விளக்கம் கொடுத்திருக்காங்க. மேலும் அந்த பாஸ்வேர்டு, அந்த கீ டெலிவரி மெசேஜ் சொல்லக்கூடிய அந்த பாஸ்வேர்டு அது தயாரிப்பாளருக்கு கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஒரு ஆக்டிவேட்டட் கேடிஎம் சொல்லக்கூடிய செல்லுபடியாகக்கூடிய அந்த பாஸ்வேர்டு, அந்த மூலமா தான் ஒரு படத்தை பார்க்கவோ இல்லை அந்த படத்தை ஆக்சஸ் பண்ணவோ முடியும் சொல்லி தணிக்கை வாரியம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஜனநாயகன் படத்தோட அந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸ், டிசிபின்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸும் மார்ச் 17ஆம் தேதி மும்பையில உரிய ஒப்புதலோட அந்த படத்தை விண்ணப்பித்த தயாரிப்பாளர் விண்ணப்பதாரரிடமே திரும்ப ஒப்படைச்சு விட்டதாகும். அன்று மார்ச் 17 அன்றிலிருந்து அந்த கேடிஎம் என்று சொல்லக்கூடிய அந்த கீ டெலிவரி மெசேஜ் டிசிபியும் அவர்கள் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு தணிக்கை வாரியம் சொல்லியிருக்காங்க. நமக்கு ஜனநாயகன் மறுவாய்வு கடைசியா மும்பையில நடந்ததை நம்ம ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தோம். அது முதல் அந்த படத்தோட ஒட்டுமொத்த முழு பாதுகாப்பு அம்சத்தோட அது எல்லாமே ஒரிஜினல் காப்பி தயாரிப்பாளர் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி தணிக்கை வாரியம் சொல்லியிருக்காங்க. பிரியதர்ஷினி, தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டீங்க புனிதா பாலாஜி. படத்தோட ஒரிஜினல் பதிப்பு தயாரிப்பு குழுவிடம் தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல படம் எவ்வாறு முழுவதுமாக கசிந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பிரியதர்ஷினி, நம்ம இந்த படம் நேற்று மாலை கிட்டத்தட்ட நேற்று மாலை போல ஒரு 5 நிமிடங்கள் 30 வினாடிகள் ஓடக்கூடிய ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் மட்டும்தான் வெளியாச்சு. அதைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவுல இருந்து அதிகாலைக்குள்ள ஒட்டுமொத்த படமுமே இணையத்துல கசிந்தது. இது தொடர்பா ஒட்டுமொத்த தமிழ் திரைத்துறையில இருக்கக்கூடிய முக்கிய நடிகர் எல்லாருமே இந்த விவகாரத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில ஒரு படத்தோட முழு காப்பி எங்கிருந்து யாருக்கிட்ட இருக்கும், ஒரு தயாரிப்பாளர் தரப்புல இருந்தா, இல்ல ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட இருந்தா, இல்ல சிபிஎஸ்சி தரப்பு கிட்ட இருந்தா, இந்த 3 தரப்பு கிட்ட இருக்கும். இந்த 3 தரப்பிலிருந்து எந்தெந்த தரப்பிலிருந்து இந்த படம் கசிந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்துட்டு வந்தது. இந்த நிலையில மாலை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் இது சம்பந்தமா தேஜா கட்சி விளக்கம் கொடுத்தாங்க. இந்த படம் ஒரு பேன் இண்டியா படம் என்பதால இந்த படத்தோட வேலைகள் பல்வேறு மொழிகள்ல வெவ்வேறு தளங்கள்ல இந்த படத்தோட வேலைகள் நடந்துட்டு இருந்தது. ஐக்ளவுட்னு சொல்லக்கூடிய அந்த முறையை பின்பற்றி, அந்த தொழில்நுட்ப முறையை பின்பற்றி ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த டெக்னிக்கல் ரிலேட்டடான வேலைகளுக்காக படம் அனுப்பப்பட்டு வாங்கப்பட்ட நிலையில அந்த இடத்துல ஏதாவது டெக்னிக்கல் பிரீச் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் விசாரணை நடத்தப்பட்டு வர்றதா தயாரிப்பாளர் சங்கத்தோட செயலாளர் கதிரேசன் குறிப்பிட்டிருந்தார். சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இருந்த செய்தியாளர் சந்திப்பில் தொடர் விசாரணையில இது தொடர்பான மேலதிக விவரங்கள் வெளியாகும். பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி புனிதா பாலாஜி.